இந்த உலகத்தில் உயிர்களாக பிறந்த அனைத்துமே ஒரு காலகட்டத்தில் பிறந்தா மறுபடியும் இறந்தாகணுங்கிறது இயற்கையோட எழுதப்பட்ட ஒரு விதி தான். ஓகேங்களா? எழுதப்பட்ட விதி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து எழுதப்படாதது தான். எதுக்குமே வந்து எழுதிருக்குன்னு சாட்சி இல்லை. ஆனால் எழுதப்பட்டது எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும். ஓகேங்களா? அதாவது சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, சாதாரண கடைக்கோடி குடிமகனாக இருந்தாலும் சரி, பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு இருந்தால் தீரும். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்திலாலும் வரலாம். ஆக்சிடென்டலாகவும் வரலாம், அல்லது வந்து வயசாயும் இறக்கலாம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் குரங்குலேருந்து மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்பட்டுலாம் இறந்துருக்காங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு மருத்துவ வசதிங்கிறது கிடையாது. நோய்வாய்ப்பட்டு ரொம்பவுமே ஒரு துன்பத்துக்குள்ளாக இறந்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்த காலகட்டங்களில் நோய்களுக்கு முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மை தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடுப்பூசிகள்லாம் வந்துச்சு. பென்சிலின் ஊசி இந்த மாதிரிலாம். அந்த ஊசிலாம் போடும்போது என்னாகும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசியின் காரணமாக அந்த நோய் வராமலே போலியோ சொட்டு மருந்து விட்டாங்க. இந்த மாதிரி நோய் வராமலே நம்மளால் தடுத்துக்க முடியும். ஓகேங்களா? நீண்ட ஆயுசுள்ள மனுஷன் வாழ்கிறதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவனோட உடம்புல கூடிய ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆனிச்சு அப்படின்னா, அவனோட டிஎன்ஏல என்ன இருக்குதோ அதை பொறுத்து தான் ஒரு மனுஷன் நெட்டையா, குட்டையா, கருப்பா, சிவப்பா, புத்திசாலியா, முட்டாளா இதெல்லாம் வந்து உருவாகுதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தையுமே முடிவு பண்ணுறது. அந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் செஞ்சோம் அப்படின்னா, ஒரு மனுஷனை நம்ம எப்படி வேணாலும் ஒரு குழந்தை பிறக்கிற குழந்தைய நம்மளுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அறிவியலாளர்கள். அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வெட்டினா முடி வளர்ந்துக்குது, நகை வெட்டினா நகை வளர்ந்துக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெட்டுண்ட உறுப்புகளே திரும்ப வளர வைக்க முடியுமான்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. அப்படி அது மட்டும் உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆக்சிடென்ட்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையோ காலோ அல்லது ஏதோ ஒரு குறைபாடு அப்படிங்கிறது ஊனம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா வெட்டுண்ட உறுப்புகளை திரும்ப வளர வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவே நம்ம மனிதனோட உடம்புல ஒரு ஓட்டை அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் உருவாயிருச்சு அப்படின்னா, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திட்டு அந்த ஓட்டை மூடுற வரைக்கும் அதுவே கறி உருவாகி அதுவே சரியாயிடும். ஓகேங்களா? இது வந்து இயற்கையான ஒரு இது. ஓட்டையான இடத்துல அது எப்படி மூடி மறைச்சிக்குதோ, அதே மாதிரி வெட்டுண்ட இடத்துல திரும்ப அதை முளைக்க வச்சா எப்படி இருக்குன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவியலாளர்களுடைய ஒரு ஆராய்ச்சியாக இருந்துட்டு இருக்குது இன்றைய காலகட்டங்களில். இது வந்து பார்த்திங்கன்னா இதையும் தாண்டி ஒரு அட்மாஸ்பியர் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டா, வெட்டுண்டதை வளர வைக்கிறது முக்கியமாக, ஒரு மனுஷன் நீண்ட ஆயுசோடு இருக்கிறது முக்கியமா? அது தனி கேட்டகரி, இது தனி கேட்டகரி. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மனுஷன் நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம், பொதுவாக ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய பையனோட இதயம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கிறோட இதயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு 10-15 வயசு இருக்கக்கூடிய பையன் அப்படிங்கிறது நல்லா ஓடுவான், அவனுடைய உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒரு 65 வயசுக்கு ஆளுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வராது. இதுக்கு என்ன காரணம், இதில் உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவனுடைய ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது நிறையா ஒர்க் அவுட் ஆகி கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ அந்த ஆர்கன்ஸ் வந்து முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஆர்கன்ஸ் முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதை இன்ஜெக்ஷன் செய்யலாமா, அதை நம்ம இளமையாகவே இருக்கிற மாதிரி உணர வைக்க முடிஞ்சுன்னா நம்மளாலே வந்து இது பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வருங்காலத்தில் வந்து இதை வந்து வெளிப்படையாகவே சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி எப்படி வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே வந்து பார்த்திங்கன்னா சொட்டத்தலையில் முடி வளர வைக்க முடியும், ஸ்கேனிங் இது பண்ணுறாங்க. ஸ்கேனிங்னா வந்து உள்ளாடி ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, அதாவது வேறு சிகிச்சைங்கிறது எப்படி பண்ணுறாங்க, அந்தளவுக்கு இந்தளவுக்கு வளர்ந்துருச்சு இல்லையா டெக்னாலஜி. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொன்றும் மாறிட்டு தான் வருது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இது கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஆனால் யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த உலகத்தில் எல்லாமே வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் முதல்ல போய் சேரும். கடைக்கோடி குடிமகனுக்கு கடைக்கோடியில் கூட போய் சேராதுங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? இன்றைக்கி கடைக்கோடி குடிமகன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1 கோடி மக்கள் கூட வந்து ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டாங்க. மீதி இன்னும் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லாமல் வெறும் 50 லட்சம் பேர் மட்டும்தான் ஃப்ளைட்டில் போயிட்டு வரவங்க இருப்பாங்க. மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி கூட கிடையாது. ஃப்ளைட் அப்படிங்கிறது என்ன, சேலம் டு சென்னை ஒரு 5000 டிக்கெட்டுன்னு வைங்களேன். மக்களோட மென்டாலிட்டி என்ன, நம்ம 2000 இருந்தால் பஸ்ஸில் போய்ட்டு வந்தாலும் மீதி 3000 தான் நம்ம செலவுக்கு வந்து யோசிப்பாங்க. ஃப்ளைட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேணும்னே தோணாது. அந்தளவுக்கு வந்து மக்களுக்குள்ள அப்படியே வந்து என்னது ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைங்கிறது வந்துருச்சு. ஸோ இது எது எப்படி இருந்தாலும் சரி, பணம் தான் பேசும். பணம் தான் இந்த ஆராய்ச்சியை கொடுத்து உதவி பண்ணுது. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இதோட பார்ட் வீடியோ நம்ம விரைவில் மேக் பண்ணலாங்க.